Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான ராம்கி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அண்ணாமலை அவர்களினுடைய இந்த முடிவு அரசியல் களத்துல எவ்வளவு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது? ரொம்ப முக்கியமான முடிவா நான் பாக்குறேன். ஏன்னா அதுக்கான தேவை இன்னைக்கு காலத்தின் தேவை இருக்கிறது. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி அரசியலை தீவிரமாக பேசக்கூடிய ஒரு மாற்று சக்தி, நிஜமான மாற்று சக்தியாக ஒரு கட்சி வர வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு தாவேகாவுடைய ஆளுங்கட்சியாக தாவேகா வந்தது மிகப்பெரிய மாற்றம். அந்த மாற்றம் வந்து பெரும்பாலான மக்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. ஆனா அதை விட ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை மாற்றத்தை முன்வைத்து அதற்கு ஒரு மாற்றாக வர வேண்டும் என்றால் அவர்களை விட ஒரு பெரிய ஒரு வெகுஜன இயக்கமாக ஒரு சீரியஸான அரசியலை சீரியஸா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பால தான் முடியும். அது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸால அதை வந்து அந்த அளவுக்கு வர முடியாது. அதாவது திமுக அண்ணா திமுக அதற்கு மாற்றாக, அதாவது தாவேகாவுக்கு மாற்றாக திமுகவோ அண்ணா திமுகவோ இருக்க முடியாத சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்குதான் அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இளைஞர்கள் வாக்கு இந்த சோசியல் மீடியாவுடைய தளத்துல எல்லாம் வந்து நிறைய மாற்றங்கள் செஞ்சு அதுல பண்ணணும்னா அதுக்கு வந்து திமுக அண்ணா திமுக போக வேண்டிய தூரங்கிறது ரொம்ப தூரம். அது வந்து அதுக்கு காலம் ஆகும். இதுக்கிடையில தாவேக்காக ஒரு மாற்று சக்தியாக ஒரு நிஜமான ஒரு சீரியஸான ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்த வந்து சரியா ஃபிட் ஆகுறாருன்னு நான் பாக்குறேன். ஸோ அதுவும் வந்து அவர் அவசரப்படாமல் அவர் இன்னைக்கு கொடுக்குற விளக்கம் வந்து ஒன்னும் அவசரப்படலை. இது வந்து ஒரு இயக்கமா ஆரம்பிச்சு ஒரு நிர்வாகிகள் தலைவர்களை எல்லாம் தயார்படுத்தி விட்டு அப்புறமா வந்து நேரடியாக தேர்தலில் பங்கேற்பேன் அப்படிங்கிறத உறுதியா சொல்றார். அதனால ஏதோ ஒரு அவசரப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவாகவோ இல்லை அதை நம்ம பார்க்கல. ஆனா அதுக்கான பின்னாடிக்கான காரணத்தையும் நம்ம சொல்லும் போது புரிந்து கொள்ள முடியாது. அவர் டிசம்பர்லயே நான் அதை முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது அவர் ரொம்ப நிதானமாக யோசிச்சு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. ஐபிஎஸ் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துட்டு பாஜகவுல சேரணும் அப்படின்னு 6 வருட காலமாக பயணிச்சிருக்காரு. அவருடைய தலைமையின் கீழ் தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய வாக்கு சதவீதமும் எவ்வளவு இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இப்படி இருக்கும்போது என்ன முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கு? எந்த இடத்துல இந்த கட்சியிலிருந்து விலகலாம்ங்கிற முடிவை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை? அவருடைய பேச்சுல இருந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. அவருக்கு ஆரம்பத்தில இருந்தே ஒரு அரசியல் குறித்த ஒரு ஆழமான பார்வை இருந்திருக்கு. அதை வந்து முதல்ல அவர் தேமுதிகல இன்டர்ன்ஷிப்பா நான் வந்து ஒரு 3 மாதங்கள் சேர்ந்து பணியாற்றேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ஆரம்பிக்க இருந்த கட்சியில சேர்ந்து பணியாற்றுவதற்கு விருப்பத்தையும் தெரிவித்திருக்கிறார். பட் அதனால அவர் 3வது இடமாகத்தான பாஜகவை அது ஒரு தேசிய கட்சியா இருக்கு, அதனால அதுல போய் சேரலாம்னு முடிவு எடுத்திருக்காரா அவருடைய விளக்கத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஸோ அதனால வந்து அவரு வேறு ஆப்ஷன்ஸ் எது இல்லை அப்படிங்கிறனால பாஜக போயிருக்காரு. அங்கேயும் போய் குறுகிய காலத்திலே ஒரு தலைவரா வந்திருக்கார். அதுல பல மாற்றங்கள் செய்திருக்கிறார். நிச்சயமாக தமிழ்நாட்டுல ஒரு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு முகத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவரால் ஒரு ஃப்ரீ ஹேண்டா செயல்பட முடியவில்லை அப்படிங்கிற அந்த மனக்குறையை வந்து ஒரு அவங்களுடைய கட்சி மேலிடத்து மட்டும் இல்லாம பொதுவெளியில கூட பகிர்ந்திருக்கிறார். அது நீங்க கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு அப்புறம் கூட வெளிப்படையாக பொதுவெளியிலே எனக்கு அதுல மாறுபட்ட கருத்து இருக்கு, இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்பட்டு நான் வந்து அதை தொடர்ந்து செயல்படுவேங்கிற விஷயத்த நம்ம வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஏன்னா வேறு கட்சியில இது மாதிரிலாம் நம்ம பார்த்தது இல்லை. ஏன்னா ஒண்ணு வந்து மேலிடத்தோட முடிவுல வந்து மாற்று கருத்து இருந்ததுன்னா ஒண்ணு விலகி நிற்பாங்க, இல்லை அதுக்கு எதிராக கருத்து சொல்லுவாங்க. ஆனா அதை அவர் வந்து வெளிப்படையா ஒப்புக்கொண்டு அதை வந்து தொடர்ந்து அவர் பண்ணார். கூட்டணிக்காக பிரச்சாரம் எல்லாம் செய்தார். இன்னைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து வெளிப்படையா சொல்லிட்டு வரதா நான் பாக்குறேன். அதாவது ஒரு பாஜகங்கிறது வந்து இன்னைக்கு அண்ணாமலை வந்து பாஜக முகமா பார்த்தா கூட அவருடைய தன்னுடைய கணிசமான நேரத்தை அரசியல் கட்சியா அதுல வந்து பாஜக செலவிட்டு இருக்காரு. ஆனா அதுல இருந்து ஒரு லேர்னிங்ஸ் எடுத்துட்டு இப்போ ஒரு மாற்று கட்சியா வரும்போது அதுக்கு ஒரு அனுபவம் அவருக்கு கை கொடுக்குன்னு தான் நான் பாக்குறேன். இப்போ அது ஒரு தேசிய பார்வை அந்த கொண்ட ஒரு கட்சியாக இருக்கும் தான் நான் பாக்குறேன். அதிமுக பாஜக இந்த கூட்டணி காரணமாக இந்த ஒரு முடிவை நோக்கி தள்ளப்பட்டிருக்கலாம். இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்னு எடுத்துக்கலாமா? அதிமுக இல்ல, அது வந்து ஒரு அரசு இப்ப அவருடைய பேச்சுல இருந்து நம்ம என்ன தெரியும்னா ரொம்ப ஆழமாக பாக்குறதுனால திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னா வந்து ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். இப்ப நீங்க அதை பத்தின பேச்சுக்கள் ஏன் வந்தது அப்படின்னா, ஒருவேளை தாவேகாவுக்கு நம்பர்ஸ் கிடைக்கல, ஒருவேளை அவர்கள் எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அதனால நாங்க எதிர்கட்சி வரிசையில உட்காருவோம், அப்படி இல்லைன்னா நாங்க வந்து மறுதேர்தல் நடத்துறதுக்கு வந்து கோரிக்கை வைப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி விஜய் போனால் என்ன செய்வது, அடுத்தது பிளான் பி என்ன அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்ச புள்ளிதான் அது. அதை வந்து திமுக அதிமுக சரி திருமாவளவனை வந்து முதல்வராக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ளியை நோக்கி போனிச்சு. அது ஒரு இயல்பா வரக்கூடியதா. நீங்க இந்திய மாநிலங்கள் பெரும்பாலான மாநிலங்கள்ல இந்த பிளான் பிக்கான ஒரு மூமெண்ட் அதுக்கான ஒரு சாத்தியத்தை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதனால அது வந்து இது ஒரு பெரிய அது பல பேருக்கு ஒரு ஷாக் வேலி கிரியேட் பண்ணியிருந்தா கூட அது ஒரு யதார்த்தம் தான். தமிழ்நாட்டுக்கு அது புதுசு அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது.
எதிர்காலத்துல எந்த கட்சியும் கூட்டணி போடுவதற்கான அனைத்து வாய்ப்பும் இருக்கு. அதனால அது ஒரு காரணமா இல்ல. ஆனா இவர் அண்ணாமலைக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் ரொம்ப சீரியஸாவே எதிர்பார்க்கார். இப்ப விஜய் ஒரு மாற்றத்தை ரொம்ப குறுகிய காலத்துல பண்ணும்போது அவருக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை அதிகரிச்சு. அதாவது இப்ப சரி நாம பண்ணலாம், விஜய் பண்ணும் போது நம்மளால ஏன் பண்ண முடியாது, நம்ம ஒரு 17 ஆண்டு காலம் நம்ம அதை பத்தி யோசிச்சு வந்திருக்கோம். அப்படிங்கும் போது நமக்கு இப்ப இருக்கிற ஆதரவை வச்சு கொண்டு முன்னேறலாம் அப்படிங்கிற எடுத்த முடிவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாவே முன்வைக்கிறார், நான் எந்த கட்சியுமே எதிர்த்து அரசியல் செய்ய போவதில்லை, நான் எல்லா கட்சியையும் மதிக்கிறேன். அது எந்த தரப்பு திமுக கூட்டணி கட்சியில இருந்தாலும் அதிமுக கூட்டணி கட்சியாலும் அவர்களுக்கு மேல எனக்கு எந்த விதமான விமர்சனம் இருக்க போதில்லை. இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் அப்படிங்கிறது. அது கிட்டத்தட்ட தாவேகாவுக்கு ஒரு கிட்டத்தட்ட எதிரான நிலைப்பாடு தான் அது. ஏன்னா தாவேகா தலைவரே அல்லு சில்லுன்னு சொல்லிட்டு சில சின்ன கட்சிகள் எல்லாம் ஒரு அவமரியாதை செய்கிறார். அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு நேரடியா மாற்றாக ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அண்ணாமலை உருவாக்குகிறான்னு நினைக்கிறேன். அதனால இது பரந்தப்பட்ட அளவுல அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும் தான் நான் பாக்குறேன். அண்ணாமலை தொடங்கிய இந்த கட்சியில தற்போது வரை 45,000 பேர் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் தற்போது வந்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது பாஜகவிலிருந்து ஒரு முக்கிய தலைவர்களோ இல்லைன்னா பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அண்ணாமலையுடன் இந்த பயணத்தை தொடர்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா அதாவது ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் கண்டிப்பாக அண்ணாமலை பயணம் செய்ய விரும்புவார்கள். அது ரெண்டாவது நீங்க இது நேரடியாக அவரும் தெளிவுபடுத்துகிறார். அது தொடர்ந்து அவர் பாஜகவை நேச சக்தியாகத்தான் பார்க்க போகிறார். அவர் எந்த கட்சியுமே எதிரியாக பார்க்க போவதில்லை. எஸ்பெஷலி தாய் கழகம் தாய் வீடு அப்படிங்கும் போது பாஜக மேல ஒரு கூடுதல் ஒரு பிரியம் இருக்கதான் செய்யும். அதை நம்ம யாரும் தவிர்க்க முடியாது. அதே மாதிரி விமர்சனங்களும் வரதான் செய்யும். ஒருவருடைய பாஜகவோட பி டீம் அப்படிங்கிறது இயல்பான விமர்சனம் வரதான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி எப்படி அண்ணாமலை தன்னை நிரூபிக்க போகிறார் அப்படிங்கிறது அது அவருடைய செயல்பாட்டுல தான் இருக்கு. அவர் ஆரம்பிக்கும் போதே நான் எந்த கட்சியும் எதிராகல, எனக்கு தமிழ்நாட்டு நலன் தான். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு முயற்சி இருந்தது. நீங்க மூப்பனார் காங்கிரஸ் பாரம்பரியத்துல வந்தாலும் ஒரு வளமான தமிழகம் வலிமையான பாரதம், நாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து காங்கிரஸ் சிந்தனை தான், ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டாண்டு தனி கட்சிங்கும் போது அதுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. அது இரண்டு பக்கமும் திராவிட கட்சி இல்லாமல் தேசிய கட்சி இல்லாமல் இரு தரப்புடைய பார்வையும் உள்ளடக்கிய ஒரு கட்சியா இருந்தது. அத மாதிரி ஒரு கட்சியை 30 ஆண்டுகள் தமிழ்நாடு மிஸ் பண்ணிடுச்சு. ஸோ இன்னைக்கு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது அண்ணாமலைங்கும் போது ஒரு இளைய தலைமுறையோட முகம், கூடுதலாக அவர் ஆட்சி நிர்வாகத்தில் இருந்தாலும் அந்த அனுபவம் இன்னைக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த கடந்த காலங்கள் நடந்த செயல்கள்னு பார்க்கும்போது ஒரு புது சக்தி வந்தால் மட்டும் போதாது, அப்படி வரக்கூடிய சக்திக்கு அனுபவம் இருக்கணும், நிர்வாகத்துல கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மக்கள் பார்ப்பாங்க. ஸோ அதை நோக்கி தான் அண்ணாமலையோட பயணம் இருக்கதா நான் பாக்குறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அப்படிங்கிற இரு பெரிய கட்சிகளை தாண்டி தற்போது தாவேகா ஆட்சி அமைத்திருக்கிறது. கட்சி தொடங்கி சில வருடங்களிலேயே இது நடத்திருக்கிறது அப்படிங்கிறதே தமிழ்நாட்டில் ஒரு புதிய முயற்சியாக பார்க்கப்படுது. தற்போது அண்ணாமலையும் கட்சியை தொடங்கியிருக்காரு, அடுத்த தேர்தலில் போட்டியிடுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. இதன் மூலமாக அண்ணாமலையினுடைய இந்த வரவு மக்களிடையே எப்படி ஒரு வரவேற்பை ஏற்படுத்தும், தாவேகா ஏற்படுத்தின அளவுக்கு தாக்கத்தை குறுகிய காலத்துல ஏற்படுத்துமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எல்லாம் இருக்கு இல்லையா சார்? அதற்கான உங்கள் பதில் என்ன? ஆமா, இதுல நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுக்கு மேல ஒரு பெரிய எதிர்ப்பு. அதாவது இன்னும் ஒரு சிங்கிள் பார்ட்டி தமிழ்நாடு முழுக்க ஒரு பேன் தமிழ்நாட்டு இமேஜோட நகர முடியாது. தமிழ்நாடு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும்போது ஒரு 3 விதமா நினைப்பாங்க. அதாவது ஒரு புதிய சக்தி வரணும், இளைய தலைமுறையினரை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கணும். அது ஒரு சினிமாவிலிருந்து வரும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ரீச் இருக்கு, பிரபலம் இருக்கு. அது நிச்சயமா அந்த இடத்துல அண்ணாமலையோட விஜய் முன்னகர்ந்து செல்லுகிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் அண்ணாமலைக்கும் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு அறிமுகம் இருக்கதான் செய்யுது. அதனால ஒரு இளைய தலைமுறை ஒரு புதிய கட்சி வரும்னு மக்கள் நினைக்கிறாங்க. இரண்டாவது அனுபவம், அதாவது ஆட்சி நிர்வாகத்தில், ஏன்னா தமிழ்நாடு இன்னைக்கும் நம்ம நம்பர் 1 ஸ்டேட் இந்தியாவிலேயே. அந்த அனுபவம் அதை தொடர்ந்து நகர்த்தணும் அப்படின்னா அனுபவசாலிகள் நிர்வாகத்துல பங்கேற்கணும். அதனால இந்த ட்ரெடிஷனல் கட்சிக்கும் ஒரு இடம் இருக்கு. பட் அவங்களதான் பிரதானமா இருக்க போறது இல்லை, அவங்களும் ஒரு கூட்டணியில இருக்க போறாங்க. திமுகவோ அண்ணா திமுகவை தவிர்த்து விட்டு ஒரு பெரிய மாற்றமா வரப்போறது இல்லை, அவங்களையும் உள்ளடக்க மாற்றமா இருக்கும். மூன்றாவது தேசிய பார்வை உள்ள ஒரு கட்சிகள், அதுவும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. காங்கிரஸோ பாஜகவுடைய சப்போர்ட் வெளியில இருந்தோ உள்ள இருந்தோ இருக்க போகுது. அதனால இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து நடந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற நிலையில மக்கள் அதை நிச்சயமா ஆதரிப்பான்னு நினைக்கிறேன். இதுதான் சமீபத்தில் ஆந்திராவில் நடந்தது. சந்திரபாபு நாயுடு போன்ற ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு முதல்வராக அனுபவம் உள்ளவர், பிளஸ் தேசிய பார்வை உள்ள பாஜக, பிளஸ் பவன் கல்யாண் போன்ற இளைய தலைமுறையில் இருக்கக்கூடியவர். இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சியை வெற்றிகரமா நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அது போன்ற ஒரு மாடல் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று மக்கள் நினைக்கதான் நான் அப்ப புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அப்ப அதை நோக்கி தான் போகுது. ஏன்னா இனி வரும் காலம் கூட்டணி அரசியல் தான், கூட்டணி ஆட்சி தான். அப்படி இருக்கும்போது இந்த 3 அண்ணாமலையினுடைய விலகலை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கலாம்?
பாஜக பெரிய அளவுக்கு ஒரு தாக்கம்லாம் இருக்காது. அது எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து பாஜக ஒரு தேசிய கட்சி தான். அவங்க வந்து காங்கிரஸ், இப்போ காங்கிரஸும் பாஜகவும் சம இடத்தில் தான் இருக்குது. 2 பேருமே 3% வாக்குகளோட இருக்காங்க. ஸோ இத்தனை வருஷம் காங்கிரஸ் இருந்த அந்த அனுபவத்தை இந்த குறுகிய காலத்துல பாஜக பெற்று கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் பாஜகவும் சரிக்கு சமமா இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. இந்த 3% இருந்து அவங்களால் அதிகபட்சமா 5% போக முடியும். ஏன்னா எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை தேசிய கட்சியாக தான் பார்ப்பாங்க. ஸோ தேசிய கட்சிக்கு இவ்வளவுதான் வாக்கு. ஸோ அவர்கள் வந்து மாநில கட்சிகளோடு மற்ற கட்சிகளோடு சேர்ந்து தான் செயல்பட்டாகணும். ஸோ அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது 3-5 வரையும் இருக்கலாம். ஸோ அதனால ஒரு நேஷனல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு பார்ட்டி அது வந்து பாஜக இருக்க போயிடுது. அதை தாண்டி வந்து இங்க இருக்கிற ரீஜனல் பிளேயர்ஸுக்கு தாவேகாவுக்கோ திமுகவுக்கோ அதிமுகவோ சவால் விட்டு வளரக்கூடிய இடத்தில் பாஜக இல்லை. அது இன்னும் வந்து யாரு வந்து தலைமை வந்து எத்தனை நடந்தாலும் அது நடக்க போறதில்லை. அது தேவையும் இல்லை. மாநில கட்சியில் தான், தேசிய கட்சியில் தான். இவர்கள் அவங்கவுங்க அந்த கூட்டணியோடு சேர்ந்து செயல்படுவது அவர்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டின் நலனுக்கும் நல்லது. அதை இப்போ புரிந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட நகர்வு குறித்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.